குறி வச்சா ஏற விழுகும். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. மார்னிங்கே சொல்லியிருந்தேன் ட்ரெண்டிங் 1 கன்ஃபார்மாக வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியான இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரிலேட்டடான வீடியோ. ஸோ அதுவே ஸ்பெஷல் தான். பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருந்தது ஐயனார் துணை தான். செகண்ட் பொசிஷனில் தான் மகாநதி இருந்தாங்க. ஆனால் இப்போ மகாநதி தான் நம்பர் 1ல் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த கேள்வி இருக்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிங்க. யூடியூப் ஒரு அல்காரிதம் செட் பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் ஃபஸ்ட் பொசிஷன் வைக்கணும்னு யூடியூப் என்றைக்குமே நினைக்காது. என்ன மாதிரி பேசுகிறவங்கள கூட யூடியூப் கொண்டு வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வைக்கலாம். அது வந்து அல்காரிதம் கரெக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு வியூஸ் இருக்கணும், கமெண்ட்ஸ் இருக்கணும், ரிப்பீட்டட் அதிகமாக இருக்கக்கூடாது, பார்க்குற வீடியோ ஃபுல் லென்த்தில் இருக்கணும். இது மாதிரி நான் எக்கச்சக்கமான அவங்களுடைய அல்காரிதம் பாலிசியை சொல்லியிருக்கேன். ஆனால் அல்காரிதம் பாலிசி அவ்வளோ அக்யூரேட்டாக யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க அவ்வளோ அக்யூரேட்டாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இருந்தாலும் 1000 கமெண்ட்ஸ், 43,000 லைக்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 1 மில்லியன் போயிருக்கு. ஸோ 10,72,000 பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்கள விட வியூஸில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. 11,84,000 அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இப்போ இவங்க 54,000 போயிருக்காங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 64,000 போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அரசியோட தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அரசு ரிலேட்டடாக கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படிங்கனால. பட் இருந்தாலும் லீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஐயனார் துணை இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இதில் ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ட்ரெண்டிங் லிஸ்ட்லேயே இது வரைக்கும் இல்லை. ஆனால் எல்லாத்த விட வியூஸில் அதிகமாக இருக்காங்க. இதுதான் யூடியூபோட அல்காரிதம். ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுமே 29,000 லைக்ஸ் வாங்கியிருக்காங்க, 192 கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதிகப்படியான வியூஸில் இருந்தும் 1.1 மில்லியன், 11 லட்சம் அதாவது. ஸோ அந்த இடத்த பிடிச்சும் இன்னும் அவங்களால வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் ட்ரெண்டிங்கில் மகாநதி முதல் இடத்துல வந்திருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த ஸ்கேனில் இப்போவே குழந்தை அப்படி தெரியாது இல்லை, 2-3 மாதத்தில் அப்படி தெரியாது இல்லையா? ஸோ இருந்தாலும் அந்த முந்திரி பருப்பு மாதிரி அவங்க நம்மளை சொன்னதுனால நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் இவ்வளோ வளர்ச்சி காட்டாது அப்படிங்கிறது என்னோட சின்ன கருத்து. இன்னும் கொஞ்சமாக தானே அந்த வளர்ச்சி தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், எப்படியோ குட்டியை வந்து ஸ்கேனில் பார்த்துட்டோம். ஸோ அது உண்மையுமே யாரோ ஒரு குழந்தையாக இருக்கும்ல, அந்த குழந்தையும் லக்கி தான். அந்த குழந்தையை நினச்சி தானே நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸோ ட்ரெண்டிங் 1ல் வழக்கம் போல் மீண்டும் வந்துட்டாங்க. கொஞ்சம் நாளாக ஒரு 2-3 வீக்காக வந்து ட்ரெண்டிங் செகண்ட் பொசிஷன் வேறு பொசிஷன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸும் ட்ரெண்டிங்கில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். இது வரைக்கும் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் காட்டல, மீண்டும் சொல்கிறேன், அது அல்காரிதம் பிரச்சனை தான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2வது பொசிஷனில் இருந்தாலும் ஏதோ வேகமாக வந்துட்டோம் மொதல் பொசிஷனில் அப்படின்ட்டு மகாநதி ஃபேன்ஸ் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ ஐயனார் துணை செம எமோஷனலான ப்ரமோ. ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த பிரதர்ஸ் பாண்டிங் தான் ஹைலைட். அது பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், அதாவது PS1ல் அவ்வளோ பிரதர்ஸ் பாண்டிங் காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஐயனார் துணையிலையும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன் வாழ்த்துக்கள். PS1 2 சீக்கிரம் வந்துடும். ஸோ அதே சமயம் ஐயனார் துணைக்கும் மகாநதிக்கும் வாழ்த்துக்கள். ஸ்டேடியோன்.